ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லவ் சீனியர் சீசன் 2 செகண்ட் எபிசோடு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கையோ காலையிலே எழுந்து மனோவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. மனோ இங்கே எங்கேயுமே இல்லை. அப்போ தான் பார்க்குறாங்க, கண்ணாடியில் ஒரு நோட்ஸ் ஒன்று எழுதி ஒட்டியிருக்கிறாங்க. அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா மனோ எழுதி வச்சுருக்குறாங்க. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும். ஸோ நான் சீக்கிரமாகவே போகிறேன், நீயும் சீக்கிரம் எழுந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா, நம்ம அங்கே மீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டே, ஸோ கொஞ்சம் லேட் பண்ணாத, சீக்கிரமாகவே வா அப்படின்னு அந்த நோட்ஸில் எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு கயோவுமே சிரிச்சுக்கிட்டு சீக்கிரமாகவே கிளம்பி ரெடியாகி ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்ததும் அங்கே இருந்த லேடி எம்டி ரூமை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கயோவும் எம்டி அவங்க பி வாரிஸ் அவங்களும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு எம்டி சொல்கிறாங்க அந்த லேடிக்கிட்ட, நீ உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் எல்லாமே சுற்றி காமிச்சிட்டு அவங்களோட ஒர்க் என்ன எதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேடியும் சரி ஓகே மேடம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ எம்டி பி வாரிஸ் அவங்களுக்கு ஒரு கால் வருது. கால் வந்ததும் இவங்களும் அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. சரி நீங்கள் போங்க. நவ் நீ அந்த கிளைண்ட்டோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கவும், நவ்ங்கிற பேரை கேள்விப்பட்டதுமே கயோ அங்கேயே நிற்கிறாங்க. இவங்க நிற்கிறத பார்த்துட்டு அகைன் வாரிஸ் சொல்கிறாங்க நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு கையை மட்டும் காட்டுறாங்க. சரின்னு அவங்களும் அங்கேருந்தே கிளம்பிடுறாங்க. நவ்ங்கிறது மனோ தான், மனோக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் லிட்டில் மான்ஸ்டர்னும் அவங்கள தான் கூப்பிடுறாங்க. சரி நவ், நீ ஒர்க்கை முடிச்சிட்டேன்னா சீக்கிரமே நீ இங்கே கிளம்பி வா, நம்ம இன்னும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும், நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசாக ஒரு இன்டர்ன் வந்திருக்கிறாங்க. அவங்களோட பேர் கயோ. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கிறாங்க, ஆனால் ஒன்றை கம்பேர் பண்ணுற அளவுக்கெல்லாம் இல்லை. சரி நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. கயோ யோசிச்சுட்டே வந்துட்டுருக்குறாங்க. அந்த கோவொர்க்கர் அவங்களுக்கு ஆஃபீஸை காமிச்சிட்டு, இதுதான் நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸு, இங்கே ஒரு பிளேஸில் நீங்கள் உங்களோட லேப்டாப்பை சார்ஜ் போட்டு நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவும், கயோவுக்கு ஒரு யோசனை, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கிட்டே கேட்குறாங்க. நம்ம எம்டி பி வாரிஸ் அவங்க சொன்னாங்கல்ல நவ் அப்படின்னு, அது யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் அந்த லேடி சொல்கிறாங்க, ஓ அதுவா, அவங்க தான் லிட்டில் மான்ஸ்டர், நம்ம எம்டிக்கு அவங்க ரொம்பவே க்ளோஸு, சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கால் வருது, ஜஸ்ட் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காலை பேச போயிடுறாங்க. அப்போ நம்ம கயோவுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, மனோ தான் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. கயோ அதுக்கு நான் இந்த ஒர்க்கிங் பிளேஸில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுவோம். சரி நீ ஓகே அங்கேயே இரு, நான் இப்போவே வர்றேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. கயோ அதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கவும் இந்த லேடி நோட் பண்ணுறாங்க, ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸோட ரூல் ஒன்று சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க யாருமே லவ் பண்ணக்கூடாது, அப்புறம் இங்கே இருக்கிறவங்கள டேட் பண்ணக்கூடாது. இது நம்ம எம்டியோட ரூலு. இதனால் நம்ம ஆஃபீஸில் உள்ள ஒர்க்கு அஃபெக்ட் ஆகும், அது ரொம்பவே பாதிக்கப்படும். அதனால் இந்த ரூல்ஸை வாரிஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த ரூல்ஸ் இப்போ நிறைய கம்பெனிலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு எம்ப்ளாயியும் சூப்பர்வைசரும் லவ் பண்ணாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு அது நம்ம பிஸ்னஸ்க்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாரிஸ் அவங்க 2 பேரையுமே வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் நம்ம கம்பெனியோட ரூலு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் மனோ அங்கேருந்து ஓடி வராங்க. கயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறதுக்கு ஓடி வரவும் இந்த லேடி ஹாய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ இவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சடனாகவே ஒரு பிரேக்கை போட்டு அங்கேயே நிற்கிறாங்க. அந்த லேடி கேட்குறாங்க, இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாகவே கேட்குறாங்க. உடனே கயோ சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் 2 பேருமே ஒரே யூனிவர்சிட்டியில் தான் படித்தோம், நான் சீனியர், இவங்க ஜூனியர், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் மனோவுக்கு ஷாக் ஆகுது. ஏன் இவன் இந்த மாதிரி சொல்கிற? அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அந்த லேடி சரி இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நம்ம அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.
நெக்ஸ்ட்டு சீன் என்னென்னா, அங்கே வந்து வாரங்கு ப்ராங்க் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்கல்ல, ஒரு கஃபே, அந்த சீனை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பாய் வந்திருக்கிறான். அந்த பாய் வந்து டீ ஆர்டர் பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவும் ப்ராங்க்கு தான் அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவன் அங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க கையை லைட்டாக டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த வாரங்க்கு செம்ம கோவம் வருது. அப்போது அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு நோட்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு ஹார்ட் அதை படம் வரைஞ்சி இதை அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ப்ராங்க்கு தான் கொடுக்குறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த வாரங் சட்டுன்னு பக்கத்தில் வந்து அந்த நோட்ஸை இவங்க வாங்கிக்கிறாங்க. இவங்க வாங்கிக்கிட்டு ப்ராங்கை ரொம்ப பக்கத்துலேயே இருக்க அணைச்சிக்கிறாங்க. இதை பார்த்ததும் இந்த பையனுக்கு புரிஞ்சிடுது. ஓ சரி ஓகே, இவங்க கப்புள் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். வாரங்க அந்த பேப்பரை கையில் எடுத்து பார்த்துட்டு, அந்த நோட்ஸ் அதை கையில் எடுத்து பார்த்துட்டு அதில் ஹார்ட்டுங்கிறது வரைஞ்சிருக்கு. செம்ம கோவத்தில் இருக்கிறாங்கல்ல, அதை அங்கேயே கிழிச்சு போட்டுடுறாங்க. மனோ வந்து லிட்டில் கயோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது என்ன லிட்டிலு, நீ தான் சொன்னல யார் ஃபஸ்ட்டு வராங்க அவங்க தான் சீனியர், லேட்டாக வர்றவங்க ஜூனியர், அப்படி பார்த்தா நீ எனக்கு அப்புறம் தான் வந்திருக்க, ஸோ நீ தான் ஜூனியரு அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீ என்ன டீஸ் பண்ணது போதும், நம்ம மீட்டிங் ரூமில் மீட் பண்ணலாம் லிட்டில் மனோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க இப்படி சொல்கிறத கேட்டதும் மனோவுக்கு ரொம்பவே சிரிப்பாக இருக்குது. அங்கேயே நின்று சிரிச்சிட்ருக்குறாங்க. அகைன் அடுத்த சீனு ரெஸ்டாரண்ட் காட்டலாங்க. அங்கே தான் வாரங்க செம்ம கோவமாக இருக்காங்கல்ல, வாரங்க வந்து செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்ருக்குறாங்க. யோசிச்சுட்டு அவங்க கோவமாக இருக்கும்போதெல்லாம் எப்போவுமே ஒரு சாக்லேட் ட்ரிங்க் அது வந்து குடிப்பாங்க. ஸோ அதை எடுத்து கொண்டு வந்துட்டு சாக்லேட் ட்ரிங்கை கொண்டு வந்து கொடுக்காங்க. இது வந்து உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். இவங்க வந்து காலேஜில் படிக்கும்போதும் இதே தான் பண்ணியிருப்பாங்க. வாரங்க செம்ம கோவத்தில் இருக்கும்போது இவங்க அதே டீயை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இவங்க கோவத்தை சரி பண்ணுவாங்க. அதே தான் இப்போவும் பண்ணுறாங்க. அதை யோசிச்சும் பார்க்குறாங்க. அப்போவும் இவங்க கோவம் போகவே இல்லை. அப்போ சொல்கிறாங்க, கோவத்தில் கூட என் ஆள் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கா ஐயா, இந்த மாதிரிலாம் யாராச்சும் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கன்னத்தை கிள்ளி டீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீ கையை விடு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு தடுக்கவும் அங்கே இருக்கிற டீ கப்பில் பட்டு ப்ராங்கோட கை வந்து சுட்டுருது. உடனே வாரங்க எழுந்து வந்து என்னாச்சு வலிக்குதடா, ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருக்கிற அப்படின்னு அவங்க விரலை பிடிச்சி ஊதி விடுறாங்க. அங்கேயே அவங்களோட கோவமும் காணாமல் போயிடுது. அதுக்கு அடுத்த சீன் மீட்டிங் ரூமில் எல்லாரும் வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்போ எம்டி வராங்க, எம்டி வாரிஸ். அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து 2 அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கு. அதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இன்றைக்கி புதுசாக ஒரு இன்டர்ன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு. இவங்க பேர் தான் கயோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உடனே கயோவுமே எழுந்து எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதும் மனோ எழுந்து கை தட்டுறாங்க. சின்ன பசங்க மாதிரி என் ஆள் பேசிட்டாயன்னு சொல்லிட்டு உட்காந்து கை தட்டிகிட்டு இருக்கிறாங்க. கயோ கண்ணாலே பார்க்குறாங்க. போதும் மனோ நிறுத்து அப்படின்னு சொல்லி பண்ணவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கை தட்டுறதை நிறுத்துறாங்க. அப்புறம் வாரிஸ் சொல்கிறாங்க, கயோ வந்து மனோவோட டீமில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க, மனோ நீங்கள் இவங்களை உங்களோட டீமில் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு மனோ உடனே கயோவை வெல்கம் பண்ணுறாங்க. என்னோட டீமுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கயோவுமே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யாருக்குமே ஒருத்தர் தெரியாதங்கிற மாதிரி அப்படி ஒரு நடிப்பு. இந்த மாதிரி ஒரு நடிப்பை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்புறம் வாரிஸ் சொல்கிறாங்க, செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு மனோ, இதை நான் உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன், நீ தான் இதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாரிஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேயே இந்த மீட்டிங்குமே முடிஞ்சிருது. வீட்டுக்கு வந்ததும் மனோ கேட்குறாங்க, நீ ஏன் ஆஃபீஸில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடிச்ச நீ கேட்கவும், ஏன் உனக்கு தெரியாதா நம்ம எம்டி வாரிஸோட ரூல் என்னன்னு உனக்கு தெரியாதா,
எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. நான் என்னோடய ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருப்பேன். அதில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நான் உன்னை பற்றி யோசிப்பேன். நான் வேறு இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேலை கொஞ்சம் அதிகமாகவே செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா நான் தான் இந்த ப்ராஜெக்டோட லீடர். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யணும்னு சொல்லவும், நீ ரொம்ப டயர்டாக இருக்க, ஐ எம் சாரி. மனம் அவங்கள பிடிச்சி அவங்க மடியில் தூக்கி வச்சுக்கிறாங்க. மடியில் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. நீ ஏன்டா சாரி சொல்கிற? எனக்கு உன் மேலே எந்த கோபமும் கிடையாது. ஆனால் நீ ஏன் நம்ம கப்புல்னு யாருக்கும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிற? ஆமாம், உனக்கு பி வாரிஸ்னா யாருன்னு தெரியுமா? கயோ உங்களை சொல்ல விடாமல் தடுத்து, இல்லை அதெல்லாம் வேணாம், நான் என்னை மற்றவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, உன்னோட ஹெல்ப்பால் தான் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னு யாரும் சொல்லக்கூடாது கயோ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எல்லாருக்கிட்டேயும் நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லணுன்னே எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஏன் முன்னாடியே உன்னை யாராவது ஃப்ளர்ட் பண்ணா அது எனக்கு கோவம் வரும்ல. இங்கே யாரும் அப்படி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீ கவலைப்பட வேணாம். ஏன் நான் கவலைப்படக்கூடாதா? நான் ஒன்றும் அந்தளவுக்கு ஹார்ட் இல்லை. ஆக்சுவலி ஹார்ட்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. கயோ அதை தடுத்து, டயர்டாக இருக்க, உனக்கு இப்போ பசிக்கும், சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. மனோ அதுக்கு கயோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு, ஆமாம் எனக்கு இப்போ பசிக்குது, நான் கொஞ்சம் என் கையோவை சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு ரொம்பவே ரொமான்டிக்காக கேட்குறாங்க. இப்படியே அங்கே அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க சோஃபாவில் தானே இருந்தாங்க, அந்த சோஃபாவிலே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அங்கே ஒருத்தங்க பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்பவே சோகமாக ஒரு பெயிண்டிங். ஆக்சுவலி அது ஒரு ஃப்ளவர் தான். ஃப்ளவர் என்ன கொஞ்சம் சுருங்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சோகமாக ஒரு பெயிண்டிங் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல பெல்லி, அவங்க பார்த்துட்டு இந்த ட்ராயிங்கே இவ்வளோ சோகமாக இருக்குது அப்படின்னு அதை பற்றி யோசிச்சுட்ருக்குறாங்க. ப்ராங் அவங்க பெட்டில் படுத்திருந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அது என்ன ரீல்ஸ்னால், அந்த சாக்லேட்டு, அந்த கேக்கு, அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அதுக்கு லைக் போட்டு பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ வாரங் வராங்க. அவங்க கையில் ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்துட்டு, நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்களுமே சேர்ந்து பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ வாரங் சொல்கிறாங்க, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கணும்ல, நீ தூங்கு அப்படின்னு பெட்ஷீட்டை போட்டு அவங்கள தூங்க வைக்கிறாங்க. இவங்களுமே கூட சேர்ந்து ஹக் பண்ணிவிட்டு 2 பேருமே தூங்குறாங்க. நாள் காலையில் ஆஃபீஸில் 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. கயோ அவங்க ஒர்க்கர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. மனோ அவங்க தனியாக இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கயோ பார்க்குறாங்க, மனோ ரொம்பவே சீரியஸாக ரொம்ப ஏதோ திங்க் பண்ணிட்டு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. கயோவுக்கு தோணுது, இப்போ நம்ம அங்கே போய் அவளை எப்படியாட்டும் கூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கவும், அவங்க ஒர்க்கரே அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த ஃபைலை கொண்டு போய் மனோக்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ரொம்பவே ஹாப்பியாகி, இதோ நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. கயோ வந்ததும் மனோ ரொம்பவே பக்கத்தில் நெருக்கமாக நெருங்கி உட்காடுறாங்க. கயோ கேட்குறாங்க, ஏன் ரொம்பவே டயர்டா, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, என்னாச்சு உனக்குன்னு கேட்கவும் மனோ சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லையே, என்ன பார்த்து அப்படியே தெரியுது உனக்கு, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ அப்படி தான் இருக்கிறன்னு கயோ சொல்கிறாங்க. இங்கே எப்படி கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை கயோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கையில் இருக்கிற ஒரு பெண்ணை எடுத்து கீழே போடுறாங்க. கீழே போட்டுட்டு அவங்க கீழே உட்காந்து மனோவை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து வச்சு அங்கேயே கிஸ் பண்ணுறாங்க. மனோ இன்னொரு கன்னத்தையும் காட்டி இங்கேயும் கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவங்க அகைன் சிரிச்சிட்டு கிஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒர்க்கர் நோட் பண்ணுறாங்க, அங்கே நீங்கள் 2 என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்கவும் சட்டுன்னு எழுந்து, இந்த என்னோடய பெண்ணு தொலைஞ்சிருச்சு, அதை தான் தேடிக்கிட்டு இருந்தோம், இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது, நல்ல வேலை இவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சது அவ்வளோ பெருசாக சொல்லிகிட்ருக்குறாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு மனோக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பவும் மனோ சொல்கிறாங்க, இன்னொரு டீம் நீ அந்த பெண்ணை தூக்கி கீழே போட முடியுமா அப்படின்னு கேட்கவும் கயோ சிரிச்சிட்டு,
என்கிட்ட அடி வாங்க போகிற அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆப்போசிட்டில் போய் உட்காந்துட்டு அங்கேருந்து 2 பேரும் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்து சைட் அடிச்சுட்டு இவங்க இங்கேருந்து கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு ரொமான்ஸ். அப்போ தான் எம்டி வாரிஸ் அங்கே வர்றாங்க. ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு டைரெக்டாக மனோ கிட்ட வந்து உட்காடுறாங்க. மனோ, இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, இதை சரி பண்ணிட்டேன்னா இது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். எதுக்கும் மனோ நீ இது எல்லாத்தையும் கொஞ்சம் டபுள் செக் பண்ணிக்கோ, ஓகேவா அப்படின்னு கேட்கவும், சரி ஓகே அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு மனோ சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்லவும் வாரிஸ் என்ன பண்ணுறாங்க, மனோவோட தலையில் கை வச்சு, நீ ஒரு நல்ல டீம் லீடர், ஆனால் அதுக்காக எல்லாத்தையுமே நீயே செய்யணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல டீம் மேனேஜர் எப்படி இருக்கணும்னா அந்த ஒர்க்கை எப்படி அந்த டீமில் கொடுத்து அவங்க எல்லாரையுமே சேர்த்து செய்ய வைக்கணும். அவங்க எல்லாருமே எப்படி கைட் பண்ணி அந்த ஒர்க்கை எந்த விதத்தில் நல்ல விதத்தில் எடுத்துகிட்டு வரணும், நல்ல ரிசல்ட் கொடுக்கணும். டீம் லீடரோட சக்ஸஸே அதில் தான் இருக்குது அப்படின்னு வாரிஸ் ஒரு டீம் லீடர் எப்படி இருக்கணும் அப்படின்னு மனோவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மனோவும் சிரிச்சுக்கிட்டே சல்யூட் அடிக்கிறாங்க. இது ஒரு ப்ராமிஸாக நான் எடுத்துக்கவா அப்படின்னு வாரிஸ் கேட்குறாங்க. எனக்கு தெரியும் நீ சும்மாலாம் இப்படிலாம் சொல்ல மாட்டேன், உன்னால் இது கண்டிப்பாக முடியும்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அங்கே இருக்கிற கோவொர்க்கர் 2 பேரும் பேசிக்கிறாங்க. மனோவோட ஃபேஸு ரொம்பவே பிரைட்டாக இருக்குல்ல, முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. ஐ திங்க் இப்போ அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவே அழகாக இருக்குது. 2 பேரும் வேலை செய்கிறத பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறத பார்த்து ரொம்பவே காண்டில் உட்காந்துருக்குறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் ப்ராங்க் ஒரு கேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கவும் அதோட பேக்கிங் பவுடர் மேலே செல்ஃபில் இருக்குது. அதை போயிட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணவும் கீழே விழ போகிறாங்க. உடனே வாரங்க பிடிச்சிக்கிறாங்க. நீ எதுவும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேட்க மாட்டியா, நீ ஏன் தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணுற, அங்கே பாரு நம்ம ஏதாச்சும் கிளைண்ட் ஏதாட்டும் வருவாங்க, நீ அவங்கள போய் கவனி, நான் இதை பார்த்துக்கிறேன்னு கேட்கவும் அங்கே கிளைண்ட் எல்லாம் யாருமே இல்லை, நான் டோரையே க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சீனில் ப்ராங்க் அவங்க ரெடி பண்ண கேக் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பார்க்குறதுக்காக கொண்டு வர்றாங்க. அதை வாரங்க தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கேக் அப்படி வாயில் வச்சதும் அவங்க வாய் போகிறத பார்க்கணுமே, ரொம்பவே கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறத உண்மைதான் நினச்சிட்டு ப்ராங்க்குமே அந்த கேக் எடுத்து சாப்பிட்றாங்க. ஒரே உப்பாக இருக்குது, நான் கொஞ்சம் தானே போட்டேன் அப்படின்னு கேட்கவும், என்ன நீயும் போட்டியா அப்படின்னு வாரம் கேட்குறாங்க. மொத்தத்தில் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறேன்ட்டு 2 பேருமே உப்பள்ளி போட்டு அந்த கேக்கையே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. வாரங்க சொல்கிறாங்க, சரி ஓகே நீ ஃபீல் பண்ணாத, திடா இந்த வேலையெல்லாம் அவளுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ நம்ம அவகிட்ட ரெசிபி எப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம கற்றுக்கலாம். நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஒரி பண்ணிக்காத அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. திடா பேரை சொன்னதும் ப்ராங்குக்கு பிடிக்கலை. அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. ப்ராங்குக்கு ஆக்சுவலி தெரியுது திடாவுக்கு வாரங்க தான் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் ப்ராங்குக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த ஃப்ளவர் யார் இவ்வளோ சோகமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்கல்ல. அவங்க அந்த டேப் எடுத்து அந்த சிசிடிவி கேமராவை எடுத்து பார்க்குறாங்க. இவ்வளோ சோகமாக யார் அந்த ட்ராயிங்கை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவும் வாரங்க வர்றாங்க. நான் கொஞ்சம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், ஸோ நீ அதை எடுத்துகிட்டு வரியா, அதை நீ வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்கவும், சரி ஓகேன்னு இவங்களுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த செகண்ட் எபிசோட் இங்கேயே முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.